முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து தமிழகத்தில் காணப்படக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பதாக இருக்கட்டும், மதுக்கடையில் 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவதாக இருக்கட்டும், அதே போன்று மற்ற பல மத்திய அரசினுடைய செயல்பாடுகள், தமிழகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவருக்கு காவி நிறம் பூசப்பட்டு கொண்டாடப்பட்டது போன்ற எந்த ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், இது எல்லாமே தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்கின்றது. அதில் திருவள்ளுவருக்கு காவி நிறம் கொண்டு அந்த புகைப்படத்துக்கு தமிழக கவர்னர் வழிபாடு செய்ததாக இருக்கட்டும், அதெல்லாம் கூட தொடர்ந்து எதிர்கட்சிகளால் கடும் விமர்சனங்களை பெற்று வந்தாலும் கூட தாவேக தரப்பில் அமைச்சர் அருண்ராஜ் உள்ளிட்ட சில அமைச்சர்கள் அதற்கு எதிரான கருத்துக்கள் முன்வைத்தாலும் கூட முதலமைச்சர் அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறார் என்றெல்லாம் தொடர்ந்து விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில்தான் சட்டம் ஒழுங்கு என்பது தற்போது வரையிலும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. தமிழகத்துக்கு டிஜிபி என்பவர் நியமிக்கப்பட்டதால் கூட சட்டம் ஒழுங்கு என்பது இன்னும் தீராத ஒரு பிரச்சனையாக தான் இருக்கிறது. மதுக்கடைகளில் 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவது என்பது தீரான ஒரு பிரச்சனையாக தான் இருக்கிறது. இப்படியாக பல்வேறு நிகழ்வு இருந்தாலும் கூட செய்தியாளர் சந்திப்பு நடத்த மாட்டாரா என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வந்தது. இதற்கு முன்பு வரை அவர் ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கிறார் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது செய்தியாளர்களை சந்திக்காமல் இருப்பது தனிப்பட்ட விருப்பமாக பார்க்கப்பட்டது. ஆனால் முதலமைச்சரான பிறகு டெல்லி பயணம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்டது. தமிழ்நாட்டிலிருந்து டெல்லி எந்த முதலமைச்சர் சென்றாலும் பிரதமரையோ அல்லது அமைச்சர்களையோ சந்தித்து விட்ட பிறகு அந்த சந்திப்புக்கான காரணம் என்ன பேசப்பட்டது உள்ளிட்ட அந்த விடயங்கள் குறித்து செய்தியாளர் சந்திப்பு என்பது நடைபெறும். ஆனால் முதல் முறையாக அந்த மரபை மாற்றி செய்தியாளர் சந்திப்பு நடத்தாமல் தமிழகம் வந்த முதலமைச்சர் விஜய் மீதும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தது. எல்லா மாநில முதலமைச்சர்களும் எப்போது டெல்லி சென்றாலும் பிரதமரை சந்தித்தாலும் சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பு இருக்கும். அதுதான் தமிழகத்திலும் இதற்கு முன்பாக இருந்த கடந்த கால ஆட்சி அப்போது முதலமைச்சர் அனைவருமே அதே நடைமுறைதான் பின்பற்றினார்கள். ஆனால் முதல் முறையாக அந்த நடைமுறை மாற்றி செய்தியாளர் சந்திப்பு இல்லாமல் டெல்லி சென்று வந்தது. அதே போன்று அங்கு ராகுல் காந்தியை சந்திக்காமல் அந்த திட்டத்தை ரத்து செய்தது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த சந்திப்பு இல்லாமல் இருந்து போன்ற பல விடயங்கள் எல்லாம் தொடர்ந்து விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றது. இது அரசியல் ரீதியாக இதுவரையிலும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தாலும் கூட இதுவரையில் அது குறித்து முதலமைச்சர் விஜய் இதுவரை எதுவுமே பேசாமல் இருப்பதும் பல கேள்விகளை எழுப்ப செய்கிறது, விமர்சனம் முன்வைக்க செய்கிறது. இதற்கெல்லாம் பதில் இந்த நிகழ்வின் போது அவர் கொடுப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த திருச்சி மக்கள் சந்திப்பு என்பது வெறுமனே அது சந்திப்பு நன்றி கூட்டமாக மட்டும் இருக்குமா, அல்லது அதையும் தாண்டி அரசியல் தொடர்பாக ஏதேனும் பேச்சுக்கள் இருக்குமா, ஏதேனும் முக்கிய அறிவிப்பு எது வெளியிட போகிறாராம்? இந்த 15 நாள் கிட்டத்தட்ட 10ஆம் தேதி பதவியேற்ற நிலையில் கிட்டத்தட்ட 20 நாள் முடிந்திருக்கிறது. இந்த 20 நாள் ஆட்சியில் அவருடைய செயல்பாடுகள் குறித்து அவர் ஏதேனும் பேச இருக்கிறாரா, என்னென்ன எதிர்கால திட்டங்கள் வைத்திருக்கின்றார், தற்போது அரசினுடைய செயல்பாடு குறித்து அவர் தலைமையிலான அந்த அரசின் செயல்பாடு குறித்து அவர் என்ன மதிப்பீடு வைத்திருக்கிறார், அவர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார், என்ன எதிர்க்கட்சியுடைய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல போகிறாரா உள்ளிட்ட பல எதிர்பார்ப்புகளாம் இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த ஒரு நிகழ்வு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக நன்றி தெரிவிக்கும் கூட்டம் என்பதையும் தாண்டி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தான் திருச்சி சென்றடைந்த முதலமைச்சர் விஜய்க்கு அமைச்சர்கள் அதிகாரிகள் வரவேற்பு கொடுத்து அங்கிருந்து அவர் அந்த நிகழ்வு மக்கள் சந்திப்பு மக்களுக்கு வாக்காளர்களுக்கு நன்றி தெரியக்கூடிய நிகழ்வு நடைபெறக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் அவர் அங்கு சென்று மக்களை சந்தித்து உரையாற்ற இருக்கிறார். மக்கள் மத்தியில் அவர் பேச இருக்கின்றார். இந்த பேச்சு ஏற்கனவே கூறியது போல பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. முதலமைச்சரான பிறகு அவர் திருச்சிக்கு செல்வது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் நன்றி தெரிவிப்பதற்காக வந்த முதலமைச்சர் விஜயை எம்பி துரை வைகோவும் வரவேற்று பொன்னாடை போற்றி வரவேற்றார். அதே போன்று பல்வேறு அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாம் அவருக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். திருச்சி புனித வல்லனார் கல்லூரியில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வாக்காளர்கள் நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்வு இன்னும் சில நிமிடங்களில் அவர் அந்த இடத்தை சென்றடைய இருக்கிறார். வழிநெடுகிலும் பேரிகார்டு இரும்பு தடுப்புகள்லாம் அமைக்கப்பட்டு ஏதேனும் இடையூறு ஏற்படாத வகையில் பாதுகாப்புகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கும் பொருட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தடுப்புகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு, இரும்பு தடுப்புகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த நிகழ்வு நடைபெற இடத்து கூட பொதுமக்கள் 5000 பேர் வாக்காளர்கள் அனைவரும் வந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இது தொடர்பாக தாவேக தரப்பிலும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான நடைமுறைகள் என்னென்ன ஏற்பாடுகளாம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பு கிடங்கு அதற்கு ஏற்ற வகையில் அனைத்து வசதிகளும் ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டு அந்த கூட்டம் என்பது இன்னும் சில நிமிடங்களில் தொடங்கி இருக்கின்றது. இந்த கூட்டம் நன்றி தெரிவிக்கும் கூட்டம். அது ஏனென்றால் திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் 2 தொகுதியில் போட்டியில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட திருச்சி கிழக்கு தொகுதியில் முதலில் அவர் நன்றி தெரிவிக்க அந்த திருச்சி கிழக்கை தேர்வு செய்தேன் என்ற ஒரு கேள்வி எழும். ஏனென்றால் அவர் 2 தொகுதியில் போட்டியில் வெற்றி பெற்றாலும் கூட திருச்சி கிழக்கு தொகுதியை அவர் ராஜினாமா செய்து விட்டார். அவர் ராஜினாமா செய்தது என்பது அங்கு அந்த தொகுதியை சேர்ந்த அவருக்கு வாக்களித்த வாக்காளர்கள் அவரை நம்ம தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக முதலமைச்சராக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட அந்த தொகுதியை சேர்ந்த வாக்காளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறிய அளவிலான ஒரு ஏமாற்றமாக இருந்தது கூட சொல்லலாம். அதற்கெல்லாம் அதனால்
அந்த தொகுதி மக்கள் மன வருத்தம் அடையக்கூடாது, அவர்கள் தொகுதியில் போட்டியிட்டு ராஜினாமா செய்த காரணத்தால் அவர்கள் இதனால் எந்த மன வருத்தம் அடையக்கூடாது என்ற அடிப்படையில் கூட முதற்கட்டமாக நன்றி தெரிவிக்க திருச்சி கிழக்கை தேர்வு செய்தது என்று கூட கூறலாம். இப்படியாக இந்த நிகழ்வு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. நேற்றைய தினத்தில் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸல் பக்கத்தில் இது தொடர்பான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது. தலைமை நிலைய செயலக அறிவிப்பு என்ற இது தொடர்பான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த அறிவிப்பில் தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கலந்து கொள்ளக்கூடிய திருச்சி மாவட்ட மக்கள் சந்திப்பு மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி நாளை, அதாவது நேற்று அறிவிக்கப்பட்டது. இன்று திங்கட்கிழமை திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தில் 4:15 மணி முதல் நடைபெற உள்ளது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில்